தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு. விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்பதில் சிக்கல். விழா திடீர் ஒத்திவைப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் அமைச்சராக பதவியேற்பதில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல்கள் காரணமாக இன்று மே 7ஆம் தேதி நடைபெறவிருந்த பதவியேற்பு விழா கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்தது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண்ணான 118ஐ எட்டாததால் ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்த விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்படாததால் பதவியேற்பு விழாவிற்கு அனுமதி வழங்க ஆளுநர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. இதன் விளைவாகவே இன்றைய பதவியேற்பு நிகழ்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழா ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லம் மற்றும் பனையூரில் உள்ள தாவேகா தலைமையகத்திற்கு வழங்கப்பட்டிருந்த கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் சாலை தடுப்புகள் உடனடியாக திரும்ப பெறப்பட்டுள்ளன. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.